வணக்கம் மக்களே. இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த படம் போஸ்ட்போன் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் போஸ்ட்போன் ஆனனால இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் பொங்கல் ரேஸுக்கு தயாராச்சுன்னே சொல்லலாம். அதில் பர்டிகுலராக ஒரு படம் சொல்லணும்னா டைரக்டர் சுந்தர் சி தயாரிப்பில் விஷால் மற்றும் சந்தானம் நடித்த மதகத ராஜா படம் தாங்க. சில காரணங்களால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்ததுங்க. கடைசியாக இந்த படம் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த ஒரு ப்ரீமியர் ஷோவில் ஆடியன்ஸ் கிட்ட பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குதுங்க. இந்த படம் ஒரு மேஜிக்கல் கம்பேக்னே சொல்லலாம். இந்த படத்தின் மூலமாக தன்னை மறுபடியும் ஒரு கமர்ஷியல் கிங்னு சொல்லி நிரூபிச்சிருக்காருங்க நம்ம டைரக்டர் சுந்தர் சி அவர்கள். இந்த படம் ஒரு பொங்கல் மாஸ் ட்ரீட்னே சொல்லலாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தில் ரீயூனியன் ஆகும் சில நண்பர்கள். அந்த கேங்கில் ஒருத்தருக்கு பண மோசடி செய்திருக்கிறாரு நம்ம வில்லன் சோனு. அதை தட்டி கேட்க போகும் ஹீரோ விஷாலுக்கும் சோனுக்கும் இடையே நடக்கும் கேட் மவுஸ் சண்டை தாங்க இந்த மதகத ராஜா. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக போகுதுங்க. இந்த படத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பிரசன்ஸை சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அஞ்சலியோட நடிப்பு சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பேக் போனா நின்று தாங்குறதுனா இந்த படத்தில் உள்ள எல்லா காமெடி சீக்வன்ஸ் தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தானம் கிட்ட இருந்து வர்ற கவுண்டர் அதே மாதிரி டயலாக் டெலிவரிலாம் அந்த படத்தில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போன லெஜெண்ட் காமெடி ஹீரோஸான மணிவண்ணன் மற்றும் மயில்சாமி சார்ஸ் அவங்களோட பிரசன்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சுங்க. குறிப்பாக இந்த படத்தில் மனோபாலா சாரோட ஒரு ஆக்டிங் ஸ்கில் கடைசி ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தில் இருக்குங்க. அது அல்டிமேட்டாகவே இருக்கும். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.